Hi everyone, welcome to Excite Wealth in Tamil. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டுடைய ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் NFO. நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது சில சமயங்களில் வந்து ஒரு நல்ல இருட்டான ஒரு டனல் வரும். அந்த டனலுக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு இருட்டா இருக்கும். பட் அந்த டனல் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். There is always a light at the end of every tunnelனு சொல்லுவாங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் இல்லை ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஜேர்னி கிடையாது. 1981 வந்து 100 rupeesல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 40,000 லெவலில் இருக்கு அப்படின்னா நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வருதுன்றது ஒரு 5 வகையான ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு கம்பெனி ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸ். இப்போ மேகின்ற ஒரு உணவு வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு, 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லி பயங்கரமாக பிராண்ட் பண்ணுவாங்க. அந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து அதிகமான லெட், அதாவது தாது பொருட்கள் அதிகமா இருந்துன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. அப்படி பேன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஷேர் பிரைஸ், அதோடைய அவங்க மெயின் கம்பெனி யாருன்னா நெஸ்லே இந்தியா. ஸோ நெஸ்லேயோட ஷேர் பிரைஸ் வந்து பயங்கரமா இந்தியாவில் ஃபாலோ ஆச்சு. பட் நெஸ்லேக்கு வந்து மேகின்ற ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட் வந்துட்டே இருந்தது. ப்ளஸ் இந்த மேகின்ற பிராண்டையும் வந்துட்டு நிறைய ஃபுட் அண்ட் சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி திரும்ப ரீஇன்வென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பயங்கரமா க்ரோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் நிறைய நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ, நீங்கள் வந்து 2016-17 ஜியோ வந்தப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆனாங்க. எஸ்பெஷலி BSNL, வோடஃபோன், ஐடியா இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆனாங்க. அந்த டைமில் ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு. பட் ஏர்டெலோட MD வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. அவங்க இன்ஃபேக்ட் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப டெக்னாலஜியில் நெட்ஒர்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா 2015-16 பீரியட்ல நிறைய கம்பெனிஸோடைய பேட்டன்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் என்ன ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து பேட்டன்ட் வந்து அப்ளை பண்ண போகணும். ஸோ அப்படி அப்ளை பண்ண போகும்போது என்ன ஆச்சுன்னா அந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூஎஸ்லேயும் கூட. இன்னைக்கு சன் ஃபார்மாவை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்களுடைய ஷேர் பிரைஸ் பயங்கரமா ஃபால் ஆச்சு. 1200 கிட்டத்தட்ட 400-500 லெவலில் கம்மியாச்சு. அதுக்கப்புறமும் இன்னைக்கு ஃபார்மா கம்பெனிஸ் வந்து சர்வைவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே கேஷ் ரிச் கம்பெனிஸா இருந்தாங்க. அவங்களுக்கு பெருசாக கடன் எதுவுமே கிடையாது. R&Dல ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு COVID-19 சுச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால அவங்களோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு நல்லா க்ரோ ஆயிருக்கு இந்த வருஷத்துல. 2015-16 வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. அப்போ யார் பயனடைவானா, இங்கே இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து அதிகமாக பயனடைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரா மெட்டீரியல் க்ரூட் ஆயில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்போ அவங்களுக்கு என்னாச்சுன்னா ப்ராஃபிட் வந்து அதிகமாச்சு. ஸோ அதிகமாகும் போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் வந்து குளோபல் ப்ராப்ளம். ஸோ குளோபலி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 2000 வந்து பார்த்தீங்கன்னா .com பபிள் நடந்தது. 2008-9 வந்துட்டு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது. இப்போ COVID-19. ஸோ நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அப்போ ஒவ்வொரு தடவை ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் நடக்கும். ஸோ புதுசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக மார்க்கெட் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ சிமிலர்லி இப்போ COVID-19னால என்னெல்லாம் நடந்திருக்கு, ஸோ அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது இப்போ ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். ஆதித்ய பிர்லாவோட ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் NFO ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்ரெடி 5th October ஓப்பன் ஆயிருக்கு. 19th October வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ முதல் விஷயம் வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக சில ப்ராப்ளம்ஸ் நடக்கலாம், மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் நடக்கலாம், அன்ஃபேவரபிளான பிசினஸ் சைக்கிள்ஸ் நடக்கலாம், ப்ராடக்ட் லைன்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம், இல்லை டிஸ்ட்ரப்ஷன்ஸ் நடக்கலாம். 2015ல எக்ஸஸ் லெட் கண்டென்ட் வந்து மேகில இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ நெஸ்லே இந்தியாவோட ஷேர் பிரைஸ் வந்து பயங்கரமா ஃபாலோ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 35,000 டன் ஆஃப் மேகி நூடுல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அப்போ வந்து 29% வந்து நெஸ்லே இந்தியாவோட ஷேர் பிரைஸ் ஃபால் ஆச்சு. அது வந்து ஒரு டெம்பரரி சேலஞ்ச் தான். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல 258% வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ். ஸோ பஜாஜ் ஹோல்டிங்ஸ் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி வந்து டிமர்ஜ் பண்ணாங்க. அதாவது பஜாஜ் ஆட்டோ செப்பரேட்டா, பஜாஜ் ஃபின்சர்வ் செப்பரேட்டா அண்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் செப்பரேட்டான்னு சொல்லி கம்பெனி வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க. ஸோ 3 கம்பெனி வந்து தனித்தனியாக ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தனித்தனியாக ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எஃபிஷியன்சி ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. அதனால 3 கம்பெனியுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெலிகாம் செக்டர் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. பட் 2017க்கு அப்புறம் தான் அவங்க வந்து டிஜிட்டல் சர்வீஸ் ஜியோ மூலமா வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சாங்க. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா பாத்தீங்கன்னாலே ஒரு 321% க்ரோத் கொடுத்துருக்கு. 2010ல இருந்து 2016 வரைக்கும் ஷேர் பிரைஸ் பயங்கரமா வளரவே கிடையாது. இன்ஃபேக்ட் -6% இருந்தது. லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி. COVID-19க்கு அப்புறம் வந்து
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக், ஒவ்வொரு துறையிலையும் வந்து சில சேலஞ்சஸ் நடக்கும். அந்த சேலஞ்சஸ்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டெலிகாம் செக்டர், நம்ம ஜியோவோட எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஜியோடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு 2017 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் ஷேரே எங்கேயுமே இங்கே இல்லை. 2018 வரைக்குமே கூட 2018 செகண்ட் குவார்டர்ல தான் ஃபர்ஸ்ட் அதை லான்ச் பண்றாங்க. 12% மார்க்கெட் ஷேர் வந்து கேப்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 34% வந்து அவங்க மார்க்கெட் ஷேர் வந்து பிடிச்சிருக்காங்க. பட் இதுல வந்து மற்ற கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேர்லாம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா 2018 பயங்கரமா ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களோட ஷேர் பிரைஸ் ஃபால் ஆச்சு பிகாஸ் ஆஃப் டெலிகாம் காம்படிஷன்னால. ஸோ ஜியோ வந்ததுக்கு அப்புறம் எந்த கம்பெனியும் தாக்கு பிடிக்க முடியாது, ஜியோ மட்டுமே சர்வே ஆகும் நினைச்சாங்க. பட் பாரதி ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் வந்து சென்டிமெண்ட்னால குறைஞ்சது. பட் ஸ்டில் அவங்க கான்ஃபிடண்டா இருந்தாங்க. அவங்க வந்து அதிகமா வந்து டெக்னாலஜிலையும் நெட்ஒர்க்லயும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கிராஜுவலா மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துலேயே growth வந்து பாத்தீங்கன்னா 114% வந்து அவங்க ஷேர் பிரைஸ் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் 2018 ஐலண்ட் எஃப்எஸ்ன்ற ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி வந்து அவங்களுடைய பேமெண்ட்டை டிஃபால்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேங்க்குக்கு இல்ல கார்பரேட் நிறுவனங்களுக்குலாம் அவங்க வந்து லோன் வாங்கியிருந்தாங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல. ஸோ அவங்க டிஃபால்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்னாச்சுன்னா என்டையர் என்பிஎஃப்சி செக்டர்லயும் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இப்போ என்பிஏ ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. அப்போ வந்து பஜாஜ் ஃபினான்ஸோட கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பயங்கரமா ஃபாலோ ஆச்சு. பட் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க வந்து ரீட்டைல் லெண்டிங் தான். ஸோ ரீட்டைல் லெண்டிங்ல வந்து அவங்களுக்கு பெருசா வந்து பாதிப்பு கிடையாது. ஸோ அந்த கம்பெனி அதுக்கப்புறமும் கூட சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு 121% வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துல. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி சேஞ்சஸ். கவர்மெண்ட் ரிஃபார்ம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைவர்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ ஹிந்துஸ்தான் ஜிங்க்ன்ற கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா வந்து டைவர்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்படி டைவர்ஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஆபரேஷனல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆச்சு, கம்பெனியோட ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்படி இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷேர் பிரைஸும் நல்ல வளர்ச்சி கிடைச்சது. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க மாருதி சுசுகின்ற நிறுவனமே வந்து முதல்ல மாருதி உத்யோகன்ற ஒரு பப்ளிசிட்டி நிறுவனமா தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஃபார்மா செக்டர் 2015 நிறைய கம்பெனியுடைய பேட்டர்ன் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்தது, நியூ ப்ராடக்ட்ஸ் அப்ரூவல் போக வேண்டியது இருந்தது. நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்லயும் ப்ராடக்டோட குவாலிட்டியும் பெட்டரா இருக்கணும், பிளஸ் பிரைசிங்கும் ஒரு ரேஞ்சுக்கு மேல வைக்கக்கூடாதுன்ற சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு 2015 இருந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து பயங்கரமா ஒரு 51% ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் 2018 பீரியட்ல ஸ்லோவா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்ரூவல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. பிளஸ் இப்போ COVID-19 சப்போர்ட் பண்ணதுனால நிறைய இப்போ தேவைகள் இருக்கு. இப்போ COVID-19 நிறைய மருந்துகளுக்கான தேவைகள் இருக்கு. COVID-19 அப்புறமா அதிகமா பயனடைஞ்சது இந்த ஃபார்மா செக்டர் தான். இன்னும் அதிகமான ஸ்கோப் இருக்கு. ஏன்னா வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய கம்பெனிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா என்டையர் ஃபார்மா செக்டரும் நல்ல growth கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோ எக்கனாமிக் சேஞ்சஸ். ஸோ ஒரு கமாடிட்டி பிரைசஸ் ஃபிளக்சுவேஷன் வரும்போது, இன்ஃபிளேஷன் விலைவாசிகள் அதிகமாகும் போது, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாகும் போது இல்லை குறையும் போது வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து 2014 $114 இருந்தது. அது வந்து $52 தான் குறைஞ்சது 2016. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு வந்து மெயினான ரா மெட்டீரியலே வந்து க்ரூட் ஆயில் தான். ஸோ அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 117% க்ரோ ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஈவெண்ட்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் வந்து போர்கள் ஏற்படும் போது, டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது, இப்போ கொரோனா வைரஸ் மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும், சேலஞ்சஸும் இருக்கும். ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து இப்போ COVID-19 வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வளர்ந்துட்டு வருது. ஸோ இப்போ வந்து எங்க ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அவியேஷன் இண்டஸ்ட்ரியில. பிகாஸ் கொரோனா வைரஸ் இம்பாக்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டது குளோபல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அது ஃபிளைட் ஆகட்டும் மெரைன் ஆகட்டும் பயங்கரமா பாதிச்சது. எஸ்பெஷலி ஏர்லைன் இண்டஸ்ட்ரி தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. யாருமே டிராவல் பண்ண முடியாம இருந்தது. பட் இது வந்து டெம்பரரி தான். ஸோ ஆல்ரெடி ஸ்லோவா growth வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு 1 இயர்ல கண்டிப்பா இதெல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா அவியேஷன் இண்டஸ்ட்ரி பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. ஸோ ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து லாஸ்ட் 6 months to 1 year பயங்கரமா ஃபாலோ ஆயிருக்கு. பட் நிறைய ஸ்கோப் இருக்கு ரியல் எஸ்டேட் செக்டருக்கு. நிறைய ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்ல பேலன்ஸ் ஷீட், ஹெல்தியான பேலன்ஸ் ஷீட், கேஷ் ரிச் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. நல்ல பிராண்ட்ஸோட இருக்காங்க. ஸோ குவாலிட்டியான கம்பெனிகள் வந்து ரியல் எஸ்டேட்ல நிறைய இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பெனிஃபிட் அடைய போகுது. நெக்ஸ்ட் ஸோ தேர்ட் செக்டர் என்னன்னா டிஜிட்டல் அண்ட் டெலிகாம் செக்டர். ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன் யூஸ் பண்றாங்க, மொபைல் ஃபோன் யூசஸ் அதிகமாயிட்டு வர்றாங்க. நீங்க வந்து வேர்ல்டு லெவல்லே பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூசஸ், இன்டர்நெட் யூசஸ் வந்து சைனா தான் ஹையஸ்ட். பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது இந்தியாவில தான், சைனால கிடையாது. ஸோ ஸ்கோப் அதிகமா எங்க இருக்கு மொபைல் இன்டர்நெட் யூசஸ் அதிகமா இருக்குன்னா இந்தியாவில தான் வந்து அந்த ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கு.
ஸோ இந்தியா வந்து ஸ்டில் வந்து அண்டர் பெனிட்ரேஷன்ல தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கொஞ்சம் சைனாவோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரி மட்டும்தான். ஸோ இதனால அதிகமா பயனடைய போறது இந்தியாவில் இருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல ஆல்ரெடி வந்து பாரத் பெட்ரோலியம், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 2019 வந்து அவங்களுடைய டைவெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுடைய டைவெஸ்ட்மெண்ட் நடக்கும்போது அந்த கம்பெனியுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய ஷேர் பிரைஸும் வந்து நல்லா வளரும். பிளஸ் பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸோடைய ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு பயங்கரமா ஃபாலோ இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றது பிரைவேட் செக்டர் பேங்க்ஸோட ஷேர் பிரைஸ் தான் வந்து நிறைய பேர் ட்ராக் பண்றாங்க. அவங்களுடைய ஷேர் பிரைஸ் தான் வந்து அதிகமா போகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு ஃபேக்டா இருந்தாலுமே இன்னைக்கு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல என்ன பிரச்சனைனா நிறைய என்பிஎஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. இதனால ஷேர் பிரைஸ் பயங்கரமா ஃபாலோ இருக்கு. ஸோ ஆல்ரெடி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோடைய ஆவரேஜ் இந்த பிரைஸ் டு புக் ரேஷியோ சொல்லுவாங்க. பிரைஸ்ன்றது ஷேர் மார்க்கெட் பிரைஸ், புக்ன்றது அந்த கம்பெனியோட எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்றது. இந்த பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து ஆவரேஜ் வந்து 1.17, ஆனா கரண்ட் லெவல் எங்க இருக்குன்னா 0.55 லெவல் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த பிஎஸ்சி பேங்க்ஸோடைய ஷேர் பிரைஸ் வந்து நல்ல லோ பிரைஸ்ல இருக்கு. இன்னைக்கு இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நமக்கு வந்து அதிகமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஃபண்ட்ல ஃபோக்கஸ்டு போர்ட்ஃபோலியோ, அதாவது 35ல இருந்து 40 ஸ்டாக்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து லிமிட்டடான ஸ்டாக்கை வச்சு தான் மேனேஜ் பண்ண போறாங்க. பாட்டம் அப் அப்ரோச் சொல்லுவாங்க. பொதுவாக டாப் டவுன் அப்ரோச்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் செலக்ட் பண்றது. பாட்டம் அப்ன்றது எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் அடையும் பார்த்து அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியை அவரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் பாட்டம் அப் அப்ரோச். இந்த ஃபண்ட் யாருக்கு சூட்டபிள்னா 5 years and above இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் உள்ள இன்வெஸ்டருக்கு தான் சூட்டபிள். ஸோ என்எஃப்ஓ பீரியட் 5th அக்டோபர்ல இருந்து 19th அக்டோபர் 2020 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த ஃபண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அதாவது நேம் அண்ட் இமெயில் ஐடி சென்ட் பண்ணுங்க. we will send you the links. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.